சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். போலியோ டிராப்ஸ் போடுறேன்னு சொல்லியிருந்தா நானே கொண்டு போய் போட்டு கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. அட்லீஸ்ட் எனக்கும் அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நீங்க பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம குழந்தைய தூக்கிட்டு போயிட்டீங்க. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. பூரணி, இப்ப என்ன? அவ குழந்தைக்கு போலியோ சொட்டு மருந்து போட்டுட்டு வந்திருக்கா. உனக்கு தத்து கொடுத்ததுக்காக எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா? நான் அப்படி சொல்லல பாட்டி. படுக்க வச்சிருந்த குழந்தைய திடீர்னு காணோம்னா பயமா இருக்கும்ல. அப்ப யார்கிட்டயாவது சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. நான் தான் குளிச்சுட்டு இருந்தேன். நீங்க வீட்ல இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, உங்க யார்கிட்டயாவது அவங்க சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. நீ சொல்றது கரெக்ட் தான் பூர்ணி. நான் எப்பவும் போல குழந்தைய தூக்கிட்டு போற மாதிரி போயிட்டேன். உனக்கு தத்து கொடுத்ததுனால உன்கிட்ட எங்க போறோம் என்ன செய்யறோம் எல்லாத்துக்கும் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும்னு எனக்கு தோணல. நான் ஏதோ எப்பவும் போல தமிழை தூக்கிட்டு போயிட்டேன். சாரி. ஏன் செவந்தி, இப்ப நீ என்ன பண்ணிட்டேன்னு அவகிட்ட மன்னிப்பெல்லாம் கேக்குற? குழந்தைய தூக்கிட்டு போய் சொட்டு மருந்து போட்டுட்டு வந்திருக்க, அவ்வளவுதானே. இதுக்கு எதுக்கு மன்னிப்பெல்லாம்? பூர்ணிமா, உங்ககிட்ட சொல்லிட்டு தான் இதெல்லாம் பண்ணணுமா என்ன? நான் ஒண்ணு அப்படி சொல்லலையே பாட்டி. அப்புறம் எதுக்கு தாம் தூம்னு குதிச்சுட்டு கிடக்குற? பூர்ணிமா, இது என் குழந்தைன்னு இல்ல, உன்னோட குழந்தையா இருந்திருந்தா கூட நான் தூக்கிட்டு போயிருப்பேன். ஒரு உரிமையில தான் தூக்கிட்டு போனேன். சாரிக்கா. திடீர்னு குழந்தைய காணணும்னு அப்படியே பயந்துட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. செவந்தி, நீ போய் ஃபேக்டரி கிளம்புற வேலையை பாருமா. பூர்ணிமா, மாமா குழந்தைக்கு ஏதாவது சாப்பிட கொடுமா. சரிங்க மாமா. அப்பா வாங்கப்பா. என்ன பூர்ணிமா, செவந்தி தானே குழந்தைய தூக்கிட்டு போயிருந்தது? எங்க தூக்கிட்டு போச்சான்? பக்கத்தெருவில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போலியோ டிராப்ஸ் போட தூக்கிட்டு போயிருக்காங்க. ஓ அப்படியா, சரி சரி சரி. என்ன சரி சரி? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா சொல்லிட்டு போக மாட்டாங்களா? இத்தனை பேர் இருக்காங்கல்ல, யாராவது ஒருத்தங்க கிட்ட சொல்லிட்டு போகலாம்ல. வேணும்னே பண்றாங்கப்பா. என்ன பூர்ணிமா இப்படி எல்லாம் பேசுற? செவந்தி எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண போறா? நேத்து நைட்டு சொல்லிருந்தேன், இனிமே தமிழை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்துக்கோங்கன்னு. அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றாங்க. நாம ஒரு நாள் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு ஒன்னும் சொல்லல. அதனால பதிலுக்கு இவங்களும் ஒரு நாள் குழந்தைய தூக்கிட்டு போய் போன் அட்டென்ட் பண்ணாம நம்மள டென்ஷன் ஆக்குறாங்க. விடு பூர்ணி, செவந்தி வேணும்னு இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாமா. அது எப்படிப்பா வேணும்னு பண்ணாம இருப்பாங்க? வெளியில எப்ப போனாலும் போன் எடுத்துக்கிட்டு போவாங்க. குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. ஒரு அவசரத்துக்கு போன் வேணுமே, அதெல்லாம் யோசிக்காம சார்ஜ்ல வச்சுட்டு போனேன்னு சொல்றாங்க. இத நான் நம்பணுமா? இது இப்படியே இருந்தா சரிப்பட்டு வராதுப்பா. இவங்க கொஞ்ச நாள் பார்த்துட்டு குழந்தைய என்கிட்ட இருந்து எப்படியும் வாங்கிடுவாங்க. என்ன பூர்ணி, என்ன பேசுற நீ? ஆமாப்பா, எனக்கு செவந்தி அக்காவை பத்தி நல்லா தெரியும். நாளைக்கே குழந்தைய சரியா பாத்துக்கலன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அப்புறம் ஒரு நாள் கண்டிப்பா குழந்தைய என்கிட்ட இருந்து வாங்கிடுவாங்க. என்ன பூர்ணிமா, நீ ஏதேதோ பேசிட்டு இருக்க. அவங்க எதுக்கு உங்ககிட்ட இருந்து குழந்தைய வாங்க போறாங்க? சும்மா இருமா. ஏன்பா, அவங்க கோவில்ல வச்சு நமக்கு குழந்தைய தத்து கொடுத்ததுனாலதான் இப்படி எல்லாம் பண்றாங்க. இதுவே சட்டபூர்வமா குழந்தைய தத்து கொடுத்திருந்தா இப்படி அவங்க இஷ்டத்துக்கு குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போக மாட்டாங்கல்ல. என்ன பூர்ணிமா, சட்டபூர்வமா தத்து கொடுக்கறதுனா எனக்கு ஒண்ணுமே புரியலையே. செவந்தி கிட்ட இருந்து குழந்தைய லீகலாவே எழுதி வாங்கிடலான்னு இருக்கோம். லீகலா எழுதி வாங்குறதா? ஏன் பூர்ணிமா, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனையை கிளப்புற? ஏன்பா, குழந்தைய எங்களுக்கு தத்து கொடுத்தாங்க. இது நம்ம குடும்பத்துக்கு மட்டும்தானே தெரியும். வெளியில இருக்கிற யாருக்குமே தெரியாதே. லீகலா நமக்கு எதுவுமே கிடையாது. நாளைக்கு திடீர்னு வந்து குழந்தைய கொடுன்னு திருப்பி கேட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா குழந்தைய திருப்பி கொடுத்துதான் ஆகணும். முடியாதுன்னு சொல்லுவீங்களா? என்ன இருந்தாலும் இது அவங்களோட குழந்தை தானப்பா. அதுக்காக தான்ப்பா சொல்றேன். எப்ப குழந்தைய தத்து கொடுத்தாங்களோ அப்பவே கையோட சட்டபூர்வமா ஏதாவது பண்ணி நம்ம எழுதி வாங்கிட்டோம்னா
குழந்தை நமக்குன்னு ஆயிடும். அதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிட மாட்டாங்க. அப்பா, இதுக்கு எதுக்குப்பா நீங்க இவ்ளோ யோசிக்கிறீங்க? நாம அவங்க கிட்ட என்ன கேட்க போறோம்? குழந்தைய மனப்பூர்வமா நமக்கு தத்து கொடுத்தாங்க, அதை எழுதி கேக்குறோம், அவ்வளவுதானே. என்னதான் இருந்தாலும் பேப்பர்ல இருக்கிறது நல்லது. அதுதான்ப்பா எல்லாருக்குமே சேஃப். சரி பார்க்கலாம் வாம்மா. சமந்தி, அடடே, வாங்க சம்மந்தி, வாங்க போய் உட்காந்து பேசுவோம். இல்லை சம்பந்தி, நான் உங்ககிட்ட 2 நிமிஷம் தனியாக பேசணும். சொல்லுங்க அது சம்மந்தி, வந்து என்ன பேசணும்? இல்லை, பூர்ணிமாவும் ரகுவும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதை உங்ககிட்ட சொல்லி ஒரு யோசனை கேட்கலாம்னு வந்தேன். என்ன சம்மந்தி, உங்களுக்கு தெரியாததா? நாங்க சொன்னாதான் அந்த விஷயம் சரியா இருக்குமா என்ன? சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? அது சொல்லுங்க சம்மந்தி. அது வந்து ஏன் இவ்வளவு தயங்குறீங்க? எதுவா இருந்தாலும் நம்ம குடும்ப விஷயமா தானே இருக்கும். சொல்லுங்க சம்மந்தி. இல்லை சம்பந்தி, செவந்தி மனப்பூர்வமாக தான் குழந்தைய தத்து கொடுத்துருக்கா. நம்ம குடும்பத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். மொத்தமாக லீகலாக செவந்திக்கிட்ட இருந்து குழந்தைய எழுதி வாங்கிட்டோம்னா அது நல்லா இருக்கும் இல்லையா சம்பந்தி? என்ன சம்மந்தி, என்ன சொல்ல வர்றீங்க? சம்பந்தி, செவந்தி தத்து கொடுத்தத நம்ம எல்லாருமா சேர்ந்து எழுதி வாங்கி கொடுத்துடலாம்னு சொல்ல வந்தேன். எழுதி வாங்கிக்கலாமா? நம்ம குடும்பத்துக்குள்ள என்னத்தை எழுதி வாங்குறது? நம்ம வீட்டு பொண்ணு செவந்தி தானே புள்ளைய தத்து கொடுத்துருக்கு. ஏதோ வெளியே யாரோ குழந்தைய தத்து கொடுத்த மாதிரி எழுதி வாங்கணுங்கிறீங்க. ஆமா, அது கூட இப்ப எழுதி வாங்குறதுக்கு அப்படி என்னங்க அவசியம்? இல்லை சம்பந்தி, பூர்ணிமா ரொம்ப பயப்படுறா. நாளைக்கு திடீர்னு ஏதாவது சொல்லி குழந்தைய திரும்ப வாங்கிட்டாங்கன்னா அதுக்காகத்தான் சம்பந்தி. அவளை பொறுத்த வரைக்கும் எழுதி கொடுத்தாலும் அவன் இங்கே தானே இருக்க போறான். அவ சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு இல்ல சம்பந்தி? இதெல்லாம் அவங்க 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணது தானே. இப்ப நம்மள பேச சொல்றாங்களே. செவ்வந்தி கிட்ட குழந்தைய எழுதி வாங்கிட்டா குழந்தை அவங்களுதுன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்க இஷ்டப்படி வளர்த்துக்கலாம்.